இன்று வாக்களிப்பதாக இருந்தால் விக்கிரவாண்டி வாக்காளர்களிடையே கட்சிகளுக்கு வெளிப்படும் ஆதரவு: திமுக 56.6 விழுக்காடு, பாமக 37.5, நாம் தமிழர் கட்சி 4%, பிற வேட்பாளர்கள் 0.4, முடிவு செய்யாதோர் 1.5 விழுக்காடு. அதிமுகவிற்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டவங்க இன்றைக்கு பாமகவிற்கு வாக்களிப்பதாக 52.2 விழுக்காடு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் மற்ற கட்சிகளுக்கு திமுகவுக்கு 37.3 விழுக்காடு. இதுல இருந்து ஒரு இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிமுகவினர் தெளிவாக முடிவு எடுத்துட்டாங்க. அரசினுடைய திட்டங்கள் அதை பற்றி இவங்க பிரச்சாரத்தில் சொல்றதுனால அந்த திட்டங்களை பற்றி மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு அதை அடிப்படையாக வச்சு ஓட்டு போடுறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது இல்லை. சமீபத்தில் நடந்த அந்த விஷ சாராய மரணம் இருக்குது பார்த்தீங்களா, மரணங்கள், அந்த மரணங்களை பற்றிய விழிப்புணர்வு, அதாவது அந்த மரணங்கள் பற்றிய அது கூட ஒரு சப்ஜெக்ட் மேட்டராகவே அங்கே இல்லை. எல்லாம் என்னன்னா தெரியுமா, எவ்வளவு பணம், எவ்வளவு பரிசு, அது எப்படி கொடுக்கறது, எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சார குழுவினர் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்குது. இது எப்படின்னா, நீங்கள் அந்த தொகுதிக்குள்ளே போனீங்கன்னா தெரியும், வெளியிலிருந்து ஒரு போருக்கு போர் தொடுக்கும் போது என்ன நடக்கும், எதிர்நாட்டு படையெடுத்து போகிற நாட்டு போர் வீரர்கள் உள்ளே இறங்குவாங்க இல்லையா, நாட்டை சூறையாடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏறத்தாழ தொகுதி முழுக்கவே எங்கே போனாலும் தொகுதிக்கு வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள் தான் ஃபுல்லாக இருக்காங்க. அதில் எப்படி ஆர்டர் இருந்துச்சுன்னா, மு.க. ஸ்டாலின், எடப்பாடி, 3வது விஜய், 3வது சீமா, 4வது விஜய், 5வது அண்ணாமலை, அந்த ஆர்டரில் இருந்தது. போன இதில் நீங்கள் அந்த இதை செக் பண்ணிக்கலாம். இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த மட்டும் நிலைமை மாறி இருக்கு. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் கள ஆய்வு முடிவுகளின் சாராம்சம்: தமிழகத்தின் ஒட்டுமொத்த கவனத்தின் குவியமாக திகழும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் களத்தில் மாநில அளவில் பிரதான இரட்டை கட்சிகளில் ஒன்றாகிய அஇஅதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்க, இதுவரை இடைத்தேர்தல் முறையை விமர்சித்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் களமிறங்கியிருக்க, கள்ளச்சாராய மரணங்கள் உள்ளிட்ட சங்கடங்களிடையே தொகுதியை தக்க வைக்க திராவிட முன்னேற்றக் கழகம் போரில் குதித்துள்ள பிரச்சார சூழலில் பேராசிரியர் டாக்டர் ச. ராஜநாயகம் வழிகாட்டுதலில் மக்கள் ஆய்வகத்தில் முறையான பயிற்சி பெற்ற 24 களத்தகவல் சேகரிப்பாளர்கள் தொகுதியின் 90 இடங்களில் நேரடியாய் சந்தித்த, அதாவது ஜூலை 3, 4, 5 தேதிகளில் 1360 வாக்காளர்கள் வெளிப்படுத்திய எண்ண ஓட்டங்களின் சாராம்சம்: இன்று வாக்களிப்பதாக இருந்தால் விக்கிரவாண்டி வாக்காளர்களிடையே கட்சிகளுக்கு வெளிப்படும் ஆதரவு: திமுக 56.6 விழுக்காடு, பாமக 37.5, நாம் தமிழர் கட்சி 4%, பிற வேட்பாளர்கள் 0.4, முடிவு செய்யாதோர் 1.5 விழுக்காடு. அதிமுக வாக்கு பிரியும் விதம்: 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களித்ததாக கூறுவோரில் மொத்த சாம்பிளில் 24.6 விழுக்காடு, பாதிக்கும் மேற்பட்டோர் பாமகவிற்கு வாக்களிக்கின்றனர். பாமக 52.2 விழுக்காடு, திமுக 37.3, நாம் தமிழர் கட்சி 6%, பிற வேட்பாளர்கள் 1.5 விழுக்காடு, முடிவு செய்யாதோர் 3%. வகுப்பு வாரியாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வாக்கு மிக கணிசமாக பாமகவிற்கும், பட்டியலினம் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் வாக்கு அறுதி பெரும்பான்மையில் திமுகவிற்கும் செல்கின்றன. பட்டியலினத்தவர் பாமக 10 விழுக்காடு, திமுக 76.7 விழுக்காடு, நாம் தமிழர் கட்சி 10%. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 54.3 விழுக்காடு, திமுக 42.1 விழுக்காடு, நாம் தமிழர் கட்சி 1.8 விழுக்காடு. பிற்படுத்தப்பட்டோர் பாமக 15.2 விழுக்காடு, திமுக 80.4 விழுக்காடு, நாம் தமிழர் கட்சி 4.4. பாலின ரீதியாக ஆண்களும் மொத்த சாம்பிளில் 61.4%, பெண்களும் மொத்த சாம்பிளில் 38.2%. வாக்களிக்கும் விதத்தில் குறிப்பிடத்தக்க வேறுபாடு வெளிப்படுகிறது.
ஆண்கள் பாமக 40.1 விழுக்காடு, திமுக 53.3 விழுக்காடு, நாம் தமிழர் கட்சி 4.2 விழுக்காடு. பெண்கள் 33.7 பாமக, திமுகவிற்கு 61.5 விழுக்காடு, நாம் தமிழர் கட்சிக்கு 3.8 விழுக்காடு. வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி மற்றும் முதல்வர் குறித்து விக்கிரவாண்டி வாக்காளர்களின் யூகம். முதல் 5 இடங்கள். ஆட்சி அமைக்கும் கட்சி குறித்த யூகம். திமுக 42.6 விழுக்காடு, பாட்டாளி மக்கள் கட்சி 20.2 விழுக்காடு, அஇஅதிமுக 19.5, தமிழக வெற்றி கழகம் 10.7 விழுக்காடு, நாம் தமிழர் கட்சி 4.4. அடுத்த முதல்வர் குறித்த யூகம். மு.க. ஸ்டாலின் 41.5, அன்புமணி 20.6 விழுக்காடு, எடப்பாடி பழனிசாமி 19.5 விழுக்காடு, விஜய் 11.8, சீமான் 4%. மேலுள்ள இரு அட்டவணைகளின்படி விக்கிரவாண்டியை பொறுத்த அளவில் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியும் 3ஆம் இடத்திற்கு தள்ளி பாமகவும் அன்புமணியும் 2ஆம் இடம் பெறுகின்றனர். அவ்வாறு நாம் தமிழர் கட்சியையும் சீமானை விட அதிகமான ஆதரவை தமிழக வெற்றி கழகமும் விஜயும் பெறுகின்றனர். வாக்குக்கு பணம் வாங்குவது குறித்து வாக்காளர்களிடையே பரபரப்பும் குதூகலமும் விளங்குகிறது. பணம் பரிசு தரும் எல்லா வேட்பாளர்களிடமும் வாங்கிக் கொள்வேன் 85.5%. ஏதேனும் ஒரு வேட்பாளர்களிடமிருந்து மற்றும் 13.2%. பணம் வாங்கிய கட்சிக்கே வாக்களிக்க வேண்டிய அவசியமில்லை என்ற மனப்போக்கு அழுத்தமாக வெளிப்படுகிறது. வாக்களிக்க வேண்டிய அவசியமில்லை 72.4%. பணம் தந்த எல்லா வேட்பாளருக்கும் குடும்ப வாக்குகளை நிரந்து வழங்குவோம் 21.2 விழுக்காடு. ஒரு வேட்பாளரிடம் மட்டும் வாங்கிக் கொண்டு அவருக்கு வாக்களிப்பேன் 5.6%. ஒப்பீட்டு அளவில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போல மிகையான ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் இல்லை என்றாலும் பண விநியோகத்தில் ஈரோட்டை விஞ்சி நிற்கிறது விக்கிரவாண்டி. ஜாதி, மதம், சினிமா, ஊடகம், கட்சி உள்ளிட்ட அனைத்து காரணிகளையும் உள்வாங்கி இயங்கும் மைய அச்சு காரணியாக பணம் திகழ்கிறது. அதாவது வெற்றிக்கு பணம் மட்டுமே போதாது, ஆனால் பணமின்றி எக்காரணியும் வேலை செய்யாது என்பது நிதர்சனம் மட்டுமல்ல, புள்ளியியல் ரீதியான உண்மையுமாகும். எண்ணியல் மற்றும் பண்பியல் கூறுகளை ஒன்றிணைத்து காணும்போது திமுக, பாமக இவற்றுக்கு இடையேயான ஆதரவு இடைவேளை இனி குறுகும் சாத்தியங்களை அதிகம் என்றாலும் திமுக வேட்பாளர்களின் வெற்றி நிச்சயம் என கணிப்பில் தெரிய வருகிறது. இதுதான் அந்த 3 நாட்கள் நடந்த கள ஆய்வினுடைய சாராம்சம். மொத்தம் 275 பூத்து இருக்குது தொகுதியில். அதில் நம்ம 90 இடங்களில் கருத்து சேகரிச்சிருக்கிறோம். இந்த முடிவுகளை ஒட்டி விளக்கம் முதல்ல ஏதாவது கேட்கணும்னா கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா கேள்விகள். ஆமாம் ஆமாம் அந்த இதில் அந்த அதிமுக வாக்கு இப்போவே நம்ம கள ஆய்வு செய்தது 3, 4, 5 அந்த நாட்களில், அதாவது வியாழன் வெள்ளி சனின்னு நினைக்கிறேன், புதன் வியாழன் வெள்ளி, அந்த 3 நாட்களில் நம்ம பண்ணோம். அந்த நாட்கள்லேயே அதிமுகவுக்கு 20-24 இதில் வாக்களிப்போம் அப்படின்னு சொன்னவங்க நம்முடைய கள ஆய்வில், அதாவது 20-24 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நம்ம கள ஆய்வு செய்தோம் இல்லையா, அந்த கள ஆய்வில் அதிமுகவுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொன்னவங்க. அதை அடிப்படையாக வைத்து இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அதிமுகவிற்கு 20-24 நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டவங்க இன்றைக்கு பாமகவிற்கு வாக்களிப்பதாக 52.2 விழுக்காடு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் மற்ற கட்சிகளுக்கு திமுகவுக்கு 37.3 விழுக்காடு. இதிலிருந்து ஒரு இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதிமுகவினர் தெளிவாக முடிவு எடுத்துட்டாங்க. அதாவது கட்சி அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது என்று சொன்னாலும் அதிமுகவிற்கு வாக்களித்தவர்கள் இப்போது தொகுதியை பொறுத்த மட்டும் தெளிவான மனநிலையில் முடிவெடுத்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. முடிவு செய்யாதவர் 3 விழுக்காடு மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க, அதை வெளிப்படுத்தவும் செஞ்சுருக்கிறாங்க.
இந்த இதில் சொல்லியிருக்கோம்ல 1360 பேர்கிட்ட எடுத்துருக்குறோம். நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இந்த 1360 பேர் சாம்பிள் வந்து இந்த ஒரு தொகுதியை பொறுத்த மட்டும் மிக போதுமானது. ஒரு 1000 பேருன்றது அதிகம் தான். ஆப்டிமம் நம்பர் கணிப்பை சொல்கிறதுக்கு இந்த தொகுதிக்கு 1360 அப்படின்றது போதுமான எண்ணிக்கை. அதனால் நம்முடைய முடிவுகள் வேலிட் அண்ட் ரிலையபிளாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. பெரும்பான்மை வரலன்னு சொல்லலையே. பெரும்பான்மை ஆமாம் ஆமாம், அது நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம். இந்த 2வது பக்கத்தில் பாருங்கள், இந்த 6வது பாயிண்ட் வாக்குக்கு பணம் அப்படின்றதுல நண்பர் அதில் இந்த 3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். எந்த அடிப்படையில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு முடிவு செய்கிறாங்க அப்படின்றது, அந்த முடிவை தீர்மானிக்கக்கூடியதாக என்னென்ன காரணிகள் இருக்குது. என்னென்ன காரணிகள் அப்படின்னா ஜாதி, மதம், சினிமா மற்றும் ஊடகம், கட்சி. இந்த காரணிகள் முக்கியமான காரணிகள், தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனால் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து சூப்பர்வீன் பண்ண, இதை தாண்டி இருக்கக்கூடிய காரணியாக சூப்பர்வீனிங் ஃபேக்டராக இருக்கக்கூடியது பணம். பணம் இல்லாட்டினா இந்த 4 காரணிகளுமே சரியாக வேலை செய்யாது. அதுதான் கள நிலவரம். அரசு செயல்படுத்திய திட்டங்கள்லாம் இருக்கு. ஆனால் இந்த இடைத்தேர்தல்னு போகும்போது அது ரொம்ப 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 குறுகிய ஃபோக்கஸ். அந்த கவனம் மக்களுடைய இது எல்லாமே எதிர்பார்ப்பீங்க. அங்கே தொகுதிக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியும். அங்கே மக்களுடைய எதிர்பார்ப்புமே பெரிய பெரிய லட்சியங்கள் அடிப்படையிலலாம் கிடையாது. கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்ற கேள்வியெல்லாம் அந்த இதுக்குள்ளேயே போகலை. ரொம்ப ரொம்ப வியப்பு அளிக்கக்கூடியது, அதிர்ச்சி ஊட்டக்கூடியது என்னென்னா, சமீபத்தில் நடந்த அந்த விஷ சாராய மரணம் இருக்குது பார்த்தீங்களா, மரணங்கள். அந்த மரணங்களை பற்றிய விழிப்புணர்வு, அதாவது அந்த மரணங்கள் பற்றிய அது கூட ஒரு சப்ஜெக்ட் மேட்டராகவே அங்கே இல்லை. தேர்தல் களத்தில் அந்த மரணம் என்பது ஒரு சப்ஜெக்ட் மேட்டராக இல்லை, நெகட்டிவாக சொல்லும்போது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இமோஷனலான விஷயமே அங்கே மேட்டராக இல்லை. அப்படிங்கும்போது மற்ற திட்டங்கள் அதெல்லாம் பெரிய அளவில் அங்கே ஈடுபடலை. எல்லாம் என்னென்னா தெரியுமா, எவ்வளவு பணம், எவ்வளவு பரிசு, அது எப்படி கொடுக்கறது, எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சார குழுவினர் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்குது. இதில் ஜாதி, மதம், கட்சி பற்று அப்படின்றது அது ஒரு முக்கியமான ஃபேக்டராக அதில் இருக்குது. அதில் ஒரு பாயிண்ட் சொல்லலாம். அதாவது ஆண்கள் பெண்கள் அந்த ஒப்பீடை நம்ம பார்க்கும்போது பெண்களுடைய வாக்கு அதிகமாக திமுக பக்கம் இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் பெண்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அது வெளிப்படையாக இங்கே யாரும் பேசலை. அதனால ஓட்டு நான் இப்போ போடுறேன் அப்படின்ற முடிவுக்கு வரல யாரும். ஆனால் அந்த தாக்கம் இருக்கிறது நமக்கு தெரியுது இந்த ஆய்வில் இருந்து. மைனாரிட்டி நம்ம அதை சொல்ல, அதில் வந்து என்னென்னா பெருவாரியாக இது திமுக அணிக்கு தான் இருக்குது, திமுகவுக்கு இருக்குது. ஆமாம், போடலன்னு இல்லை, அந்த முதல் 5 இடத்துல அவங்க வரல. அதனால தான் நீங்கள் இப்போ பாயிண்ட் சொல்லியிருந்து பார்த்தீங்களா, தமிழக அளவில் நம்ம பண்ணோம் இல்லையா, அதில் வந்திருந்தாங்க. அதில் எப்படி ஆர்டர் இருந்துச்சுன்னா, மு.க. ஸ்டாலின், எடப்பாடி, 3வது விஜய், 3வது சீமா, 4வது விஜய், 5வது அண்ணாமலை, அந்த ஆர்டரில் இருந்தது. போன இதில் நீங்கள் அந்த இதை செக் பண்ணிக்கலாம். இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த மட்டும் நிலைமை மாறி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்ன்றது நமக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் காம்போசிஷன், மக்கள், இது ஆய்வு மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மக்கள் ஆய்வு என்பது. ஆமாம், இது வந்து ஆய்வு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இது மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், பல்துறை ஆய்வு நிறுவனம். இது மக்கள் ஆய்வு.
அந்த மக்கள் ஆய்வு என்ற அந்த நிறுவனம் தான் இந்த நடத்துது. இது தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றோம் நம்ம இந்த ஆய்வு. ஆமாம் சார். கருத்து கணிப்பு இதே அரங்கத்தில் நம்ம நடத்தி இருந்தோம். கருத்து கணிப்பு வெளியிட்டோம். அந்த ரிப்போர்ட் வேணும்னா நான் உங்களுக்கு அனுப்பி வச்சேன். நாங்கள் எதுக்கு பண்ணுறோம்னு நீங்கள் கேளுங்க, மற்றவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு. கருத்து கணிப்பு என்பது இது வந்து ஒரு ஆய்வு நிறுவனம். இந்த ஆய்வுடைய ஒரு அம்சமாக செஃபாலஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்றது நம்ம இந்த தேர்தல் ஆய்வுன்றதே ஒரு ஆய்வு முறை. அதை நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பீப்புள் ஸ்டடீஸ்லேருந்து வி ஆர் ஸ்பெஷலைசிங் இன் செஃபாலஜி. எய்ம் ரிசர்ச், இட்ஸ் அன் அகடமிக் ஒர்க். அது ஒரு பாடம் சார், செஃபாலஜி. அல்ல, அப்படி தேவையில்லையே. ஆளுங்கட்சி மாறி எல்லாம் வந்துருக்கு. நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. இல்லை, அதான் நீங்கள் செக் பண்ணுங்க. ஆளுங்கட்சிக்கு சரி, ஆளுங்கட்சியே வருதுனாலுமே கூட ஏன் பண்ணக்கூடாது? அப்போ பண்ணுறதுலேருந்து எவ்வளவு உண்மைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் ஒரு இடைத்தேர்தலில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் களத்தில் நிலவரம் எப்படி இருக்குது, என்னென்ன காரணிகள் செயல்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இதை தெரிஞ்சுக்கிற உரிமை மக்களுக்கு இருக்குது. அதை நம்ம தெரியப்படுத்தலாம். உங்கள் ஊடகத்தின் மூலமாக இந்த செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியது. இல்லை, இந்த இடைத்தேர்தலில் அங்கே என்ன கள நிலவரத்தை நீங்கள் பாருங்கள். இந்த இடைத்தேர்தல் டைனாமிக்ஸ் விக்கிரவாண்டியை பொறுத்த மட்டும் இல்லை, அதே மாதிரி நான் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவு அதுலேயுமே நம்ம வந்து கருத்து கணிப்பு நடத்திட்டு இதே அரங்கத்தில் நம்ம ப்ரெஸ் மீட் வச்சுருந்தோம். இப்போது இந்த இடைத்தேர்தலுக்கு பண்ணுறோம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்ம பண்ணோம். அதனால் இடைத்தேர்தலுக்கு மட்டும் பண்ணலை, இடைத்தேர்தலும் சேர்த்து நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த இடைத்தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா அரசினுடைய திட்டங்கள் அதை பற்றி இவங்க பிரச்சாரத்தில் சொல்கிறதுனால அந்த திட்டங்களை பற்றி மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு அதை அடிப்படையாக வச்சு ஓட்டு போடுறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது இல்லை. இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த மட்டும் இல்லை, நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும். ஜாதி, மதம், சினிமா, ஊடகம், நான் ஃபேக்டர்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கட்சி பற்று இருக்குது. பாரம்பரியமாக அந்த கட்சிக்கே போட்டுட்டு வர்றோம் அப்படின்றது கட்சி இருக்குது. கேண்டிடேட்டு அந்த வேட்பாளர் இருக்கிறார் இல்லையா, அவர் இருக்கிறாரு. இது போக ரொம்ப முக்கியமாக இடைத்தேர்தலில் செயல்படுறது இது எல்லா காரணிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடியதாக ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி. அது இல்லாட்டினா அது செயல்படாது, மற்ற காரணிகள் செயல்படாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது இதில் பணம். இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி பொறுத்த மட்டும் அது அப்படின்றத உறுதியாக நான் சொல்ல முடியும். இல்லை, நீங்கள் மக்களுக்கு குறை சொல்கிறது மாதிரி கேள்வி கேட்காதீங்க. அரசு திட்டங்கள்லாம் தீட்டி இருக்குங்க, செயல்படுத்துது. அந்த அரசினுடைய திட்டங்களுடைய பயனை மக்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. அது எந்த அரசாக இருந்தாலும் நிச்சயமாக சில திட்டங்கள் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும், அதை அனுபவிக்கிறாங்க. அதை யாரும் மறுக்கலை. ஆனால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் இல்லை, மக்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாங்க இல்லையா, இந்த வேட்பாளர்கள் வெளி தொகுதியிலிருந்து கொண்டு வந்து இறக்கி இருக்கக்கூடிய ஆட்கள், எல்லா கட்சியும் நான் சொல்கிறேன், இறக்கி இருக்கிறாங்க இல்லையா. இது எப்படின்னா, நீங்கள் அந்த தொகுதிக்குள்ளே போனீங்கன்னா தெரியும். வெளியிலிருந்து ஒரு போர் தொடுக்கும்போது என்ன நடக்கும்? படையெடுத்து போகிற நாட்டு போர் வீரர்கள் உள்ளே இறங்குவாங்க இல்லையா, நாட்டை சூறையாடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஏறத்தாழ தொகுதி முழுக்கவே எங்கே போனாலும் தொகுதிக்கு வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் அவங்கள் தான் ஃபுல்லாக இருக்காங்க. அடுத்து அவங்க தான் பிரச்சாரமும் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிரச்சாரத்தில் மெயினாக என்ன இருக்குதுன்னா, ஃபார்மலாக ஊர்வலமாக போவாங்க, மினிஸ்டர்ஸ் போகிறாங்க, அல்லது இப்போ அந்த கட்சி தலைவர்கள் போகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, பொதுக்கூட்டம் போட்டு பேசுகிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் பேசுகிறதுனால இவங்க வந்து முடிவு எடுக்கிறாங்கன்றது இல்லை. அந்த கூட்டத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் என்ன நடக்குது,
அந்த கிராமங்களில் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, வீடு வீடாக என்ன நடக்குது அப்படின்றது. அதுதான் ஒரு தீர்மானத்தை, ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழலுக்கு மக்களுக்கு வழிவகுக்குது. ஆமாம், இல்லை பெர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சார் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு 2 lakhs கிட்ட வச்சுக்கங்களேன். அதான் நான் தம்பி கேட்கும்போதே நான் சொன்னேன், இது ஒரு 1000 பேர் அப்படின்றதே போதுமானது, கருத்து கணிப்புக்கு போதுமானது. நம்ம எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கோம். 1360ன்றதெல்லாம் இட்ஸ் a good number. It's a good sample size for a macro study like this.